மக்களே, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரோட செல்போன்லயும், உங்க எல்லாரோட செல்போன்லயும் ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு குறுஞ்செய்தி வரப்போகுது, மெசேஜ் வரப்போகுது. அப்படி அந்த மெசேஜ் வரும்போது உங்களுடைய போன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல ஒரு சத்தத்தை எழுப்பும். அதே மாதிரி உங்களுடைய போன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல வைப்ரேஷன் ஆகும். நீங்க சைலண்ட் மோட்ல போட்டிருந்தாலும் உங்க போன் அப்படிங்கிறது வைப்ரேட் ஆகித்தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம், அச்சப்பட தேவையே இல்லை. பிகாஸ் இந்த சோதனையை நாடு முழுவதும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறவங்க தான் செய்யறாங்க. அதாவது இந்திய அரசு தான் இந்த சோதனையை செய்யுது. இது ஏன் செய்யறாங்க அப்படின்னா அதாவது பேரிடர் காலங்களில் மக்களை எச்சரிக்கை செய்யும் விதமான ஒரு செய்திகளை அனுப்பும் போது அது சரியான முறையில் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறதுக்கான சோதனையை தான் இப்ப அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா செல் பிராட்காஸ்ட் சிஸ்டம் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோதனையை தான் இப்ப பண்ண போறாங்க, இன்னைக்கு பண்ண போறாங்க. அப்படின்ற போது இந்த பெரிய அளவிலான வைப்ரேஷனும் ஒளியும் வரும். நீங்க அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். இது அரசு செய்யறது தான். ஸோ அதை பார்த்து நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் பேரிடர் காலங்கள்ல, அதாவது டிசாஸ்டர் காலங்கள்ல, நிலநடுக்கம், வெள்ளம், சூறாவளி இந்த மாதிரியான காலங்கள்ல மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பணும் அரசு நினைக்கும் போது அப்போ நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையாவே ஒரு சோதனை முறையை செயல்படுத்தி பார்க்கறாங்க. மக்களுக்கு இது போய் சேருதா, மக்கள் கிட்ட ரீச் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை அனுப்பி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோதனை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயந்துராதீங்க. இது நேச்சுரல் தான், இது அரசு தான் பண்றாங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை, பயந்துராதீங்க.